அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம வேதத்தை படிக்கிறோம், தியானிக்கிறோம், சில போதகருடைய வசனத்தை கேட்குறோம், பிரசங்கத்தை பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நமக்கு பக்தி விருத்தி உண்டாக. பக்தி விருத்தினா என்ன? இயேசுவை அறிகிற அறிவில் ஒருவன் வளரணும், பூரண புருஷராகணும். அப்படின்னா இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய போதனை என்னவென்றால், மத்தேயு 28:18-19-20 தான். அதில் என்ன சொல்கிறாங்க? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும், இயேசு கட்டளையிட்ட உபதேசங்கள் யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணணும். இது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட, ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய மிக பிரதான வேலை. தேவ நீதியும் இதுவே. உங்களை வழிநடத்துகிற போதகர் இந்த போதனையை உங்களுக்கு பிரசங்கிக்கிறாரா அப்படின்னு பாருங்கள். அப்படி போதித்தால் மார்க் 16:17 படி நீங்கள் இயேசுவின் நாமத்திலே பிசாசை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சுஸ்தமாகும். ஏனென்றால் இவையெல்லாம் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியினால் சாத்தியமாகும். இந்த அதிகாரத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசப்பா கொடுத்திருக்கிறார். இந்த அடையாளம் உங்களிடத்தில் இல்லை என்றால் நீங்கள் இன்னும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெறவில்லை என்று அர்த்தம். சத்தியம் உங்களிடத்தில் இல்லை என்று அர்த்தம். 2 யோவான் 1:9 படி ஒருவன் உங்களிடத்தில் வந்து கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் என வேதம் சொல்கிறது. இந்த மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணாத, அவருடைய உபதேசத்திற்குள் வழிநடத்தாதவன் வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. அவர்களுடைய தேவன் வைராம். அவர்கள் பொருளாசையான பிசாசுக்கு ஊழியம் செய்கிறார்களாம். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. விழித்திருங்கள்.